கைஸ், வெல்கம் டு லூனா பிடிஎஸ்எஃப்எஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வியோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். எனக்கு சிரிப்பு வருது, ஏன்னா எனக்கு என் வாய்ஸ் ஒரு 3 நாள் முன்னாடி கேட்டது எனக்கு இன்னும் மண்டைக்குள்ள வருதா, நல்லா இல்லை, எனக்கே தெரியும், தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போது நெக்ஸ்ட் பார்ட்டில் போயிடலாமா? லாஸ்ட் பார்ட்டில் நான் பார்த்துட்டு போனோம். மினி வந்து எல்லாம் வந்து வீக்கிட்ட சொல்ல வந்துட்டு அதுக்கு என்ன நான் உருவம் எனக்கு என்னன்னு தெரில, உருவமா இல்லை நான் பேசுகிறதா ஏன்னு தெரில, எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான் சொல்ல. மின்னி பார்த்துட்டு ஓகே நீ அவ கூட சேர்ந்தா எனக்கும் ஹாப்பின்னு சொல்லிட்டு மின்னியும் ஓகே சொல்லியிருப்பா. வந்து சொல்லியிருப்பானா ஓகே நானே வந்து அவகிட்ட பேசிக்கிறேன், நீ எதுவும் சொல்லாத அவகிட்டன்னு சொல்ல ஓகே மின்னியும் கிளம்பிட்டா. இப்போ மின்னி உள்ள வரும்போது நீங்கள் வந்துட்டு சைலண்டாக உட்காந்துட்ருக்கீங்க. என்னடி எங்கே போன? ஒருத்தங்க மீட் பண்ண எனக்கு தெரியாம யாரை மீட் பண்ண போகணுன்னு சொல்லி நீங்கள் கிட்ட போய் கேட்குறீங்க. அவள் பார்த்துட்டு யாரோ மீட் பண்ணிடி, என்னடி? ஒன்றும் இல்லை, நீங்கள் எங்கே போனீங்கன்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன், அதான் காணுமா. ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா ஃபோன் இங்கே வச்சுட்டு போயிட்டீங்க. சரி நானும் வெளியே வரலாம்னு நினச்சேன். சரி இவங்க எங்கன்னா பக்கத்து ஷாப்பிங்காக போயிருப்பாங்கன்னு சொல்லி விட்டேன். சரி விடுன்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே போயிட்டாங்க. நீங்களும் சரியில்லையே இவங்க மூஞ்சில் ஏதோ பதட்டம் தெரியுதுன்னு சொல்லிட்டு ஏதோ பெரிய போலீஸ் ஆஃபீஸர் படம்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க பார்த்துட்டு ஏய் உள்ளே போடி, ஏண்டி டைம் ஆகுது பாருன்னு சொல்ல நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம் தூங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் டக்கு போய் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்களும் சிரிச்சிட்டே நீ சந்தோஷமாக இருந்தால் நல்லது வயன், நான் உன்னோட ஃப்ரெண்டாவோடைய ஒரு தங்கச்சியை பார்க்குறேன். நீ சொல்லியிருக்க நிறைய வாட்டி ஏன்க்கா அவங்க அம்மா அப்பா அவ்வளோ சமாளிச்சிருக்காங்க, ஏன்க்கா அவங்கக்கிட்ட போகாமல் தனியாக சம்பாதிக்க நினைக்கிறீங்கன்ட்டு. எங்கள் அம்மா அப்பா எவ்வளோ காசு இருந்தால் கூட எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு எப்பவுமே அப்படி தான் இருந்தாங்க. உன்னை பார்க்கும்போது எனக்கு என்ன தங்கச்சி பாரு இருந்துச்சு வயன், என் தங்கச்சி பாரு ஃபீல் ஆச்சு. நீ சொல்வல எங்கள் அப்பா இப்படி சொல்லிட்டாருக்கா, எங்கள் அம்மா இப்படி சொல்லிட்டாங்க. அப்போது ஒரு வாட்டி என்னையும் உன்கிட்ட பார்க்கப்பட்டு தோணும். அதனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் வயன்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள நினைக்க நீங்கள் டக்குன்னு வெளியே வந்துட்டு நீ என்னென்னு கொடுக்குன்னு பார்க்குறீங்க. அடா ஒன்றே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை உள்ளே தள்ளி விட்றாங்க. நீங்களும் சரிக்கான்னு சொல்லிட்டு நீங்களும் போய் தூங்கிட்டீங்க. இப்படி தான் உங்கள் டேவும் போயிருக்கோம், ஒரு 1 வீக் இப்படி தான் போயிருக்கோம். இப்போ வந்து நீங்கள் வந்துட்டு சீரியஸாக ஏதோ ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. மினி பார்த்துட்டு என்னடி பார்க்குற? ஒன்றும் இல்லைக்கா போங்கக்கா. சொல்லுடி அக்கா, ஒன்றும் இல்லைக்கான்னு சொல்லிட்டு உங்களை மீன்ஸ் நீங்கள் வந்துட்டு மின்னியே வந்துட்டு உள்ளே அனுப்பிடுங்க. அவள் பார்த்துட்டு சரி இப்போ ஏன் உள்ளே தள்ளுறேன்னு சொல்லிட்டு அவளும் உள்ளே போயிட்டா ரூம்குள்ளே. நீங்கள் இப்போ வந்து லூனா உள்ளே வரா நைஸாக ஏதோ திருட்டு போன மாதிரி உள்ள வரா பார்த்துட்டு வாங்கிட்டியா? அது எடுத்து அப்படியே எங்கள் ஸ்டோர் ரூம் இருக்குல்ல அதை வச்சுட்டு அக்கா நைட் தூங்கிடுவாங்க. இன்றைக்கி எப்படி நான் 9 மணி 10 மணி தூங்கிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேவா? அவள் பார்த்துட்டு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொல்ல நீங்கள் வந்துட்டு 2 பேரும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய இது மாதிரி பண்ணுறீங்க 2 பேரும். அந்த பார்த்து 3 பேர் சாப்பிட்டு முடிச்சிட்டா மின்னியும் போய் தூங்கிட்டா. உங்களை பார்த்துட்டு தூங்கலையாடி? இல்லைக்கா இன்றைக்கி சும்மா பாட்டு வைப் பண்ணலான்னு இருக்கோங்க்கா. ஃப்ரெண்ட்ஸும் வராங்களா? ஆமாக்கா. சரி ஆனால் சாப்பிட்றத நான் தூங்கணும்டி. சரிக்கா நீ போய் தூங்குக்கா, நாங்கள் ஜாலியாக பார்த்துக்குறோம். அவங்க சொல்ல அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. இப்போ எல்லாம் கேங்கே உள்ளே வருது. உங்கள் காலேஜில் இந்த ஜான் ஜோசப் எல்லோரும் வராங்க. வந்துட்டு ஜானை பார்த்துட்டு வாங்கினியா? வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து வைக்கிறான். ஒருத்தவங்க ஒன்று எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள் எல்லாருக்கும் காசு காலையில் எல்லாருக்கும் ஃபோன்பே பண்ணிடுறேன் ஓகேவா? அட உங்கள் அக்கா எங்களுக்கு அக்கா இல்லையா? அக்கா தான் நான் கட்டிடுறேன்னு சொல்லிட்டு நீங்களான்னு சொல்கிறீங்க. அவங்களும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு எல்லோரும் வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நாளைக்கு மினி பர்த்டே, அதுக்காக தான் இவ்வளோ கூத்து பண்ணிகிட்ருக்கீங்க நைஸாக. சரி பாட்டின்னு சொல்லிட்டேன், பாட்டு வைப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ ஒரு பாட்டு வச்சுட்டு சும்மா பாட்டு பாடிக்கிட்டே எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க சரி ஓகே பசங்க சும்மா என்ஜாய் பண்ண சொல்லிட்டு அவங்களும் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்போ நீங்களும் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பார்க்குறீங்க, ஒரு அழகாக டெக்கரேட்டிவாக ஒரு எஸ்தட்டிக்காக நல்லா பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்களும் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பார்க்குறீங்க, டைம் கரெக்டாக 11:50 ஆகுது. நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க. ஏன்னா எப்பவுமே வந்துட்டு மினிக்கு வந்துட்டு 12 மணிக்கு எழுந்து தண்ணி குடிக்கிறது பழக்கம். அதோட ஹேபிட் படி அவளுக்கு, ஓகேவா? நீங்களும் ரெடியெல்லாம் பண்ணிவிட்டு ஒழிஞ்சிக்கோங்க எல்லோரும் ஒழிஞ்சிக்கோங்க சொல்லிட்டீங்க, எல்லோரும் ஒழிஞ்சு வச்சுட்டு பார்க்குறீங்க. கரெக்டாக 12 மணி கரெக்டாக மின்னி வெளியே வரா. வெளியே வந்தோடனே டக்கு நீங்கள் வந்து இந்த சர்ப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அழகாக எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணு தெரியல, இமேஜின் பண்ணுங்கள். அவங்க கரெக்டாக வெளியே வராங்க. நீங்கள் கரெக்டாக அந்த பாப் இது பர்ஸ் பண்ணுறீங்க, லைட் இது பண்ணுறீங்க, அழகாக எடுத்துன்னு வரீங்க. மினி பார்த்துட்டு இதுக்காக தான் சீக்கிரம் போய் தூங்க சொன்னியா? இதுக்காக ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டியா? ஹாப்பி பர்த்டேக்கா. என்னுடைய அக்கான்ற அவங்கள உன்னி தானே சொல்லுவ? 2 மீனிங் ஒன்று தானே. ஹாப்பி பர்த்டே உன்னி. தேங்க்யூ உன்னி. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். என்னக்கா? ஏன் எவ்வளோ ஒரு பொண்ணு ஆன்லைனில் நம்பினா கூட அவங்களுக்கு தனி வீட்டு மீன்ஸ் அவங்க கூட தங்கி வைக்கிறது, அவங்க இது பண்ண ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் இது பண்ணிக்கோங்க, உன் சொந்த வீடு தானே சொல்கிறது கிடைக்காதுல்ல உன்னி. அட ஏன்டி இப்போ இது பண்ண சொல்லிட்டு அவங்க பாட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் சிரிச்சிட்டு அவங்க பின்னாடி வரீங்க, லைக் மீன்ஸ் கிச்சனுக்குள்ளே. இப்போ எல்லாம் கேக்கெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக யார் டோர் பெல்லாம் அடிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு, இப்போ என்ன டோர் பெல், இப்போ யார் வரா சொல்லிட்டு எல்லோரும் திரும்பி பார்க்குறீங்க. மினி பார்த்துட்டு நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே. அப்போ வந்து மினி ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது, டோர் ஓப்பன் பண்ணடின்ட்டு. மினி பார்த்துட்டு டோர் ஓப்பன் பண்ணிப்போம். யார் பண்ண நீயே பார்ப்பல. நீங்கள் யார்டான்னு சொல்லிட்டு கேமராவில் போய் பார்க்கலான்னு நினைக்கிறீங்க. மினி பார்த்துட்டு கேமராவில் பார்க்காத ஓப்பன் பண்ணு. நீங்களும் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த பர்சன் இருக்காங்கன்னா ஹேட்டு, ஒரு கூலிங் கிளாஸ், 2 பர்சன் 3 பர்சன் இருக்காங்க. ஹேட்டு, கூலிங் கிளாஸ், ஃபுல் பிளாக்கு, மாஸ்க்கு, பார்க்க திருடங்க மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. மின்னி பின்னாடி வந்துட்டு உள்ளே வாங்க. அந்த பர்சன் சொல்ல வராங்க. 3 பேர் உங்களை அப்படியே நைஸாக அப்படியே பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. பார்த்துட்டு ஏன் முறைக்கிறாங்க இவங்க நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க பார்க்குற முறைக்கிற பார்த்தா உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நம்ம என்ன பண்ணுமா முறைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்க ஜான் ஜோசப் எல்லாம் பார்த்துட்டு யார் இதை என்னோட பார்க்குறாங்க. எல்லோரும் யாருக்கும் தெரியல யாருன்ட்டு. இப்போ உள்ளே வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு மினி பக்கத்தில் உட்காடுறாங்க. நீ பார்த்துட்டு உன்னி என்னடி இப்போ தானே சொன்னா? சரி உன்னி ஃபஸ்ட் சொல்லுங்கள் உன்னி யாருன்ட்டு. அடியே ஃபர்ஸ்ட் போய் தண்ணி எடுத்துனா சொல்லுங்க தள்ளுறாங்க. நீங்களும் சரி இருங்க சொல்லிட்டு நீங்களும் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு என்ன சாப்பிட்றீங்களா? ஒன்றும் வேணாம். நீங்கள் சரி இருங்க கேக் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க 3 பேருக்குமே. மாஸ்க் இன்னும் அவுக்கவே இல்லை அந்த 3 பேர். நீங்கள் பார்த்துட்டு ஏன் மாஸ்க் என்ன அவுக்க என்ன ஃபீவரா சொல்லிட்டீங்க. வந்துட்டு சரி யாரும் மினி அக்கா ஃப்ரெண்டு தான் போகலன்னு சொல்லிட்டு மினி அந்த கிட்ட போய் கேட்குறீங்க. என்னக்கா மினி அக்கா உங்கள் ஃப்ரெண்டா? அட சும்மா ரெடின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பார்த்துட்டு ஏன் கோல்டா ஏன் மாஸ்க் போட்டுட்டு இருக்கீங்க? அப்போ அந்த பர்சன் ஒருத்தங்க வந்து மாஸ்க் அவுக்குறாங்க. நீங்கள் பார்த்துட்டு சங்கு கோப்பா ஏன் என் திக்கிற நான் தானே பேசியிருந்தேன். இப்போ ஏன் ஜங்கு கொப்பா அன்ற என்னாச்சு? அங்கே லூனாகிட்ட விழுந்துட்டா கீழே. நீ பார்த்து லூனா அங்கே ஜிம்மின்னு பார்த்துட்டு அந்த பொண்ணு பேர் என்னம்மா லூனா அது சொல்லிட்டு மின்னி சிரிச்சிட்டே சொல்கிறா. ஏன்டி சிரிக்கிற? நீங்கள் எனக்கே தெரியாமல் வந்திருக்கீங்க. நான் அவங்களுக்கு ஷாக் ஆகாதா? ஏண்டி என் அப்பார்ட்மெண்ட்டில் எல்லோரும் ஆன்மிஸ் தான், நீ இப்படி பண்ண ஷாக் ஆகாமல் சொல்லிட்டு அவள் சிரிச்சிருக்கா. ஜிம்மின்னு பார்த்துட்டு அடா பாரு இந்த மூஞ்சி சிரிப்புன்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். அங்கே ஜானி ஜோசப் 2 பேரும் டே மச்சான் நான் பார்க்குறது உண்மையாடா? எனக்கெல்லாம் காசு டிக்கெட் சண்டை போட்டுதான் கிடைக்காதுலடா. என்னடா ஃப்ரீயாக பார்க்கணுமாடான்னு சொல்லி 2 பேரும் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களும் ஆர்டிஸ்ட் தான். ஏன் பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு
லூனா நீங்கள் பார்க்குறீங்க வியை பார்த்துட்டு ஆ உங்கள்கிட்ட பேசலாமா நீங்கள் வந்துட்டு ஏன் கூடயா பேசக்கூடாதா வந்துட்டு நீங்கள் என் கூட பேசலாம் உங்களுக்கு இல்லாத ரைட்ஸா அப்போ சிரிச்சிட்டே சரி ஓகே வான்னு சொல்கிறான் வந்துட்டு எங்கே வரணும் மிதி சொல்லுவி இங்கே எங்கே பேசினா சவுண்டு கேட்காது ப்ளஸ் யாருக்கும் தெரியாது வயன் பால்கனி அப்படி தான் இருக்கும் அது பாடி செக்யூர்டு தான் இருக்கும் இப்போது ஓகே சொல்லிட்டு வந்துட்டு பால்கனிக்கு போயிட்டான் நீ பார்த்துட்டு மினி அக்கா மினி என்னடி என்னோட அக்கான்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ என்ன மினின்னு கத்துற ஃபஸ்ட்டு அவங்க ஏன் வந்தானுங்க ஃபஸ்ட்டு ஏன் அவங்க வந்தாங்க இப்போ ஏன் வந்துட்டு என் கூட பேசணும்னு சொல்கிறாங்க அக்கா சொல்லுக்கா எனக்கு தெரியாதுன்னு இதுவே சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் வந்துட்டு வந்துட்டு வரியா வரேன்னு சொல்லிட்டு நீங்களும் பின்னாடியே போடிங்க பின்னாடி இப்போ வந்துட்டு பார்த்துட்டு என் பேர் தெரியும் தெரியும் எனக்கும் என்ன தெரியும் உனக்கு தெரியும்னு தெரியும் ஒன்றும் இல்லை சரி உன் ஃபேமிலி யார் இருக்கா நீ பார்த்துட்டு என் ஃபேமிலியா உன் ஃபேமிலி தான் நான் அம்மா அப்பா அண்ணன் அவ்வளோதானே அதான் கசின்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்பாவுக்கு ஒரு அண்ணன் அவங்க அம்மா அப்பா அவ்வளோதான் உங்கள் அம்மா அப்பா உங்கள் அம்மாவோடைய அம்மா அப்பா அவங்க கூட சண்டை பேசுவதில்லை பார்த்துட்டு ஏன் சின்ன இருக்கும் போது சண்டை ஒரு சீட் பண்ணாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அதனால எங்கள் அம்மா பேசுவதில்லை அப்போலேருந்து தனியாக தான் இருக்கும் ஓ ஆமாம் நீங்கள் இங்கே வந்தீங்க ஏன் வரக்கூடாதா எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் மினி போடேன்ட்டு ஏன் எங்களுடைய கோலிக் உடைய படி தெரிஞ்சுக்கக்கூடாதா கோலிக்கா அவன் எங்கள் ஆர்டிஸ்ட் தானே அப்போ எங்களுக்கு கொலிக்கு தான் அவன் என் ஃப்ரெண்டு தானே இங்கே வந்துட்டு ஃப்ரெண்டு தான் அப்போது வரக்கூடாதா ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேறு என்னடா எப்படி என்ன சொன்னால் அது சொல்கிறேன்றா அதை சொன்னால் இது சொல்கிறேன்னு சொல்லிட்டு இல்லைங்க நீங்கள் வரலாம் உங்களுக்கு அது ரைட்ஸா அப்போவே பார்த்துட்டு நான் அபோர்டுக்காக மட்டும் வரல என்ன விஷயக்காக வந்திருக்கேன் என்ன எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு வயன் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஆச்சு என்னத எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு எனக்கு ஐடியாஸ் வேணும் மினி சொல்லியிருக்கா வயனுக்கு இந்த மாதிரி முன்னாடி நிறைய நான் வேலை செய்யும் அவகிட்ட கேளுண்டு அதுக்கு தான் வந்தேன் நீ பார்த்துட்டு பாரு நம்மளுக்கு ஏன் நிலமையை பாரு நம்மளுக்கு பிடிச்ச பையன் நம்மக்கிட்ட வந்துட்டு எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு ஐடியா கூடன்னு கேட்குற நிலைமை எனக்கு மட்டும்தான் வரும் அட பெருமாளேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்கீங்க அப்போவே பார்த்துட்டு வயன் சொல்லுங்க சொல்லு என்ன பிளான் வச்சுருக்கியா எனக்கு இன்னும் மண்டைக்குள்ளே பிளான் வரலை நீங்கள் அந்த பொண்ணு எந்த பையன் சொல்லுங்கள் நான் அதை யோசிச்சு சொல்கிறேன் சொல்லட்டுமா சொல்லுங்கள் வயிறு சபியாக இருப்பா டஸ்கியாக இருப்பா சிரிச்சா அழகாக குள்ளி விடும் லாங் ஹேர் எப்படி சொல்லணும் தெரில அழகாக இருப்பா என் செஸ்ட்டு கிட்ட வருவா கொரியன் கிடையாது ஃப்ரம் டிஃப்ரெண்ட் நேஷன் பார்க்க தேவதை மாதிரி இருப்பா அவளை பார்க்க 2 கண்ணு பத்தாது நீங்கள் வேணும் ஸ்கூலில் அப்புறம் ஒரு 30 கண்ணு வச்சு பாடுன்னு பாடுவார் உங்களுக்கு உண்மை சொல்கிறான்னு தெரியாமல் வேறு ஏதோ புள்ள சொல்கிறான்னு சொல்லிட்டு 30 கண்ணு வச்சு பாடுன்னு சொல்லிட்டு லைட்டாக சத்தமாக சொல்லிட்டீங்க என்னது ஒன்றும் இல்லை மயக்கம் சொல்லிட்டு
தெரியாமல் லவுட் வாய்ஸில் சொல்லிட்டேன். சாரி. அந்த சாரியோட கேட்டுக்கிறேன் வீக்கிட்ட வீக்கு உள்ள சிரிப்பாக தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் பார்த்துட்டு ஆமாம் டிஃபரேஷன் சொன்னீங்க. என்ன நேஷன் தயவுசெய்து இந்த இமேஜினேஷன் அதெல்லாம் சொல்லிடாதீங்க. நான் அந்த லைவ் பார்த்துட்டேன். சொல்லுங்கள். இந்தியா. நீங்கள் வந்துட்டு இந்தியாவா? ஆல்மோஸ்ட் எனக்கு இந்த கொரியாவில் பாதி இந்தியன்ஸ் மீன்ஸ் ஸ்ரீலங்கா பாதி இந்தியன்ஸ் தெரியும். பேசிக்கிறேன் இந்தியன்ஸ் கூட. யார் சொல்லுங்கள், ஹெல்ப் பண்ணுறேன். இப்படி சீரியஸ் மூட் மாட்டிட்டீங்க. இந்தியன்ஸ் சொன்னது சீரியஸ் மூட் சீரியஸ் மூட் மாட்டிட்டீங்க. போய் பார்த்துட்டு என்கிட்ட ஃபோட்டோ இருக்குது, காமிக்கிட்டுமா? பார்த்துட்டு கமான் காமிங்க. அப்போ வியும் ஃபோன் எடுத்துக்கு உங்கள் ஃபோட்டோ தான் காட்டுறான். நீங்கள் பார்த்துட்டு இது ஏன் ஃபோட்டோ, அந்த பொண்ணு ஃபோட்டோ காமிங்க. வீங்க பார்த்துட்டு நான் என்ன டிப்ஷன் சொன்னேன் சொல்லு. பார்த்துட்டு யார் பார்த்து? அந்த பொண்ணு மட்டும். அந்த பொண்ணை பார்த்து சொல்லணே டிஸ்கிரிப்ஷன் சொல்ல. நீங்கள் யோசிச்சுட்டு சப்பியாக இருப்பா, டஸ்கியாக இருப்பா, எல்லாம் சிரிச்சா குழுவிலும். நீங்கள் அப்போ தான் யோசிக்கிறீங்க, ஆமாம் இவங்க நம்மளை பார்த்தா யார் சொல்லியிருக்கான், நம்ம சப்பியாக இருக்கோம், லைட்டாக டஸ்கியாக இருக்கோம், லைட்டாக சிரிச்சா குழுவிலும். ஆடா கொய்யா நம்ம தானே சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு வீயை பார்க்குறீங்க. வீ பார்த்துட்டு இப்போ கண்டுபிடிச்சிட்டு அந்த பொண்ணை எனக்கு அந்த பொண்ணு நம்பர் கிடைக்குமா? நீங்கள் பார்த்துட்டு அது என்ன வயன் உன்னை தான் சொல்ல நேரமா எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு, ஒன்று தான் லவ் பண்ணேன். நீங்கள் பார்த்துட்டு காமெடியெல்லாம் ஒன்றும் பண்ணல வயன், ஐம் லவ் வித் யூ. ஆனால் என்ன எனக்கு ஒன்றா பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என் ஃப்ளாஷ்பேக் தெரியாது வயன், எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் வந்திருக்கேன். அது அமைச்சதே தப்பு வயன். இட்ஸ் நாட் யுவர் மிஸ்டேக் டு டூ. தேர் இஸ் நத்திங் டு ப்ளேம் ஆன் யுவர் செல்ஃப். நீங்கள் பார்த்துட்டு என்னவி இங்கிலீஷெல்லாம் பேசுகிற? அதுவா, நான் வந்து இங்கிலீஷ் கிளாஸுக்கு போனேன். அதுதான் நீங்கள் டக்கு சிரிச்சிட்டிங்க. வந்து சிரிப்பிக்கணும்னு தான் சொல்கிற பண்ணுறான். நீங்கள் பார்த்துட்டு சிரிச்சோன்னே சிரிச்சா நம்ம அழகாக இருக்க வயன், எப்பவுமே சிரி வயன். நீங்கள் பார்த்துட்டு அண்ணா வேணாவி ஏன் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க ஆர்மிஸ் ஹேட்டர்ஸ் எல்லாரும். வீக்கு டேஸ்ட்டே இல்லையா, இந்த வாட்டி பொண்ணு லவ் பண்ணுறான், இப்படி தான் சொல்லுவாங்க. வீவங்களை பார்த்துட்டு வயன் நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் யார் பார்த்து யோசிக்க மாட்டேன் வயன். நான் ஏன் அவங்கள பார்த்து யோசித்து என் லவ்வை இது பண்ணிக்கிறோம். உங்களுக்கு புரியுதான்னு தெரில. ஆன்லைனில் அப்போ ஸ்க்ரோல் பண்ணோன்னு தான் வரும். அவளுக்கு நல்லா டேஸ்ட் இருக்குது, வீக்கு தான் டேஸ்ட் இல்லை, போய் அந்த பொண்ணு லவ் பண்ணியிருக்கான், இப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த ஜிமின் ஒப்பா தெரியும்ல, பார்த்துட்டு ஆமாம் ஒரு ரூமர் வந்துச்சுல முன்னாடி, ஒரு 1 இயரா 6 months எப்பயோ வந்துச்சுல, லைக் ஜிமின் அப்பா டேட் பண்ணுறாரு. ஆமாம், அப்போ வந்து அவங்க ஆக்டர், அவங்க அழகாக இருப்பாங்க. உங்கள் சொன்ன ஜிமின் அப்பாவோடைய கம்மி தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் ரீல்ஸ் பார்த்தேன், அதுக்கு வந்துட்டு போட்டிருந்தாங்க அந்த பொண்ணோட டேஸ்ட் நல்லா இருக்குது ஜிம்மின்னு, ஆனால் ஜிம்மினுக்கு டேஸ்ட்டே இல்லை, ஏன் ஜிமின் அப்பா இப்படி இருக்கீங்கன்னு சொல்லலாம் கேட்டிருந்தாங்க. அப்போது தெரியல, இப்போது நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணும்போது தோணுது, அவங்க ஆக்டர் அவங்களே இப்படி சொன்னால் நம்ம என்ன சொல்லுவாங்க, என்னென்ன சொல்லுவாங்க, உங்களை என்ன சொல்லுவாங்க. அப்போ டக்குனு வந்து கிராப் பண்ணி பிடிச்சிட்டான். நீங்கள் பார்த்துட்டு என்ன
இவ்வளோ குட்டி மூளை உனக்கு எதுக்குடி இவ்வளோ யோசிக்கிற? நீ பதில் குட்டி மூளையா எனக்கா நான் பாட்டு பார்க்குறீங்க. அது ஜிம்மின் பாஸ்ட். அவள் வந்து வேணாம், அவள் ஜிம்மினை யூஸ் பண்ணிக்கிட்டா. அதை ஏன் இப்போ இழுக்கிற? அவள் அழகா இல்லைன்னா கூட நல்ல மனசு இருந்தா ஜிம்மின் கூடி வந்திருப்பான். ஜிம்மின் அவன் நல்ல பொண்ணு சொல்லிட்டு தான் போனான். பட் லாஸ்ட்டாக பிரிட்டேட் பண்ணிட்டா. அவள் தான் விட்டு போனது. அவள் நீ எவ்வளோ யோசிக்கிற? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, எனக்கு நல்லா தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும்ன்ட்டு. நான் கண்டுபிடிச்சிட்டேன் உன் பையன் நான் தானே என்பது. இல்லையா ஓட்டி செவன் சொல்ல. ஏய் போய் சொல்லாதடி. நீங்கள் எல்லாம் எனக்கு ஓட்டி செவன் தான், ஆனால் உங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிடிக்கும். அப்போ கூட எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிடிக்கும் தானே. நீங்கள் இது சலையாக தான் ஆடுறீங்க வீசிஸ்டே. அப்போ என்னடி உனக்கு பிரச்சனை? இல்லவி எங்கள் அம்மா அப்பா. இப்போ பார்த்து இப்போ யோசிவயன் எதுக்கு எப்பயும் நடக்கூடாது இப்போ வந்து யோசிச்சுட்ருக்க? நீ வேலை பார்த்துட்டு அது வீட்டுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஷாக்கு. என்னடா நடக்குதுன்னு மட்டும் பார்க்குறீங்க. உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டு சொல்லு. நீங்கள் சொல்லிட்டு இப்போ ஷாக்கில் தலையில் ஆட்டுறீங்க. இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டு பார்த்துட்டு சாரி பரிசமாக கிஸ் பண்ணிட்டேன், உனக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியாமல் கிஸ் பண்ணிட்டேன் சாரின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போக ட்ரை பண்ணுறான். நீங்கள் அவன் ஷர்ட் வேறு பிடிச்சிட்டீங்க. பார்த்துட்டு என்ன எடுத்துக்கிட்டோம்? எடுத்துக்கிட்டோமா இன்னும் எடுத்துக்கிட்டோமா? நீங்கள் உங்களுக்கு வெக்கம் வருது. பார்த்துட்டு என்ன உனக்கு வைக்குமா? எப்பவுமே ரவுடி பாஸ் சுற்றிட்டா உனக்கு வைக்குமா? நீங்கள் பார்த்துட்டு நானும் பொண்ணு தான். நீ பொண்ணு தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நீ வெக்கலப்பட மாட்டியே. நான் பிடிஎஸ்னோட இது வந்து வெக்கமாக படுவேன். அவன் சிரிக்கிறான். என்ன சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லடி. ஓகே தானே? இல்லை ஆமாம் சார் தலையாட்டுறீங்க. இவங்களுக்கு திருப்பி கிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். லூனா வந்துட்டு மின்னி உன்னி நான் போய் வையறேன் என்னன்னு பார்க்குறேன். ஏய் தான் பேசலாம்ல. அப்போ ஜங்கு பார்த்துட்டு ஏன் லூனா நீங்கள் வந்து அப்படியே திரும்பி பார்க்குறீங்க? ஏன் என் ஃப்ரெண்டுடைய காதில் மண்ணாளி போன ஆசையா உனக்கு? எல்லோரும் ஷாக்காக ஜங்குக்கா பார்க்குறாங்க. மினி ரியாக்ஷன் தரல. என்ன உங்கள் ஃப்ரெண்டோடைய லவ் மண்ணடி போடணும்? நான் ஏன் வியோட லவ்வில் மண்ணடி போகிறேன்? அவளுக்கு என்ன பேசணும் தெரியாமல் பேசிகிட்ருக்கா. 2 பேர் லவ்வர்ஸ் பேசுகிறாங்க. மினி என்ன மினி ஜங்குங்கிட்ட சொன்னா? மினி லூனா பார்த்துட்டு லவ்வர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்களா லூனா? ஓ மை காட் சொல்லிட்டு வேட ஒரு வியர்ட் சவுண்ட் தர. ஜானு ஜோசப் பார்த்துட்டு எச்சி அப்படி தராத. ஓகே இப்போ நீங்களும் வியும் வெளியே வரீங்க. லூனா பார்த்துட்டு வயன். அப்போ வி பார்த்துட்டு ஹலோ லூனா வணக்கம். வணக்கம் வி. நீ வயன் ஃப்ரெண்டா? அப்போ நீ என்ன மாமானு சொல்லி கூப்பிடலாமே. நீ பார்த்துட்டு என்னதே ஃப்ரெண்டும் வயனை லவ் பண்ணுறோம். அப்போ நான் உனக்கு டெக்னிக்கலாக லாஜிக்கலாக எமோஷ்னலாக எல்லாம் உனக்கு மாமா தானே. அப்படின்னு நான் பார்த்துட்டு வயன் நீங்களும் சிரிக்கிறீங்க, எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஓகே இதை நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் போட்டேன். என்ன முடிச்சு நினச்சிங்களா? இன்னும் நிறையவே இருக்குது இதில். அண்ட் ஒன் மோர் விஷயம், நான் ஜிம்மினுடைய விஷயம் எடுத்தது ரியலி ஐம் சாரி. அது என் மைண்டில் இல்லை, நான் தெரியாமல் எடுத்துட்டேன். அதனால் இது பண்ண முடியல. அது உண்மை தான். நான் அந்த ரீல் பார்த்துருக்கேன். அந்த ரீல் நான் உண்மையாக பார்த்தேன். அதனால் நான் மென்ஷன் பண்ண தோணுச்சு மென்ஷன் பண்ணிட்டேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு தெரியும்
யார்ரா இவ போய் போய் ஜிமினோட இது எடுத்துன்னு வந்திருக்காங்கன்ட்டு. சத்தியமாக எனக்கு அவங்க பர்சனல் லைஃப் என்னன்னு தெரியாது. ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன் இன் த பர்சனல் லைஃப். எனக்கு அந்த ஆக்டர் சாங் டாங் அங்கே இது அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் அவங்க ரியல் லைஃப் ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சதில் வந்து அவங்க யூஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஐ டோன்ட் நோ அபவுட் இட் ரியலி. ஐ டோன்ட் நோ அபவுட் தட் இன்சிடென்ட் ரியலி. இப்போது நான் என்ன தப்பாக சொல்லிட்டா என்னை மன்னிச்சிடுங்க. ஜிமின், ஐ எம் சாரி. நான் உங்களை இழுக்கலை இதில். எனக்கு இப்போ ஏன் சொல்லணும்னு தோணுது. ஐ எம் ரியலி சாரி. நான் ஜிமினுடைய பர்சனல் லைஃப் பற்றினது தப்பு தான். ஐ எம் ரியலி சாரி ஜிமின். ஜிமின், ஐ எம் சாரி சாரி சாரி. சாங் டாங் சாரி. எதோ நான் அவங்க பார்க்குறபடியே சொல்கிறேன். சாரி. ஓகே. நான் உங்கள் கேரக்டர் வந்துட்டு இதில் வந்து சீடெலாம் சொல்லலை, நார்மலாக தான் சொல்ல வச்சுருக்கேன். நான் ஏதோ ஒன்று சொல்கிறேன், சாரிங்க. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கே. சார் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் முக்கியம்ப்பா. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண தான் என் வீடியோ வந்து நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும். அப்போ தான் பார்ப்பாங்க. அப்போ தான் ஏன் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஓகே, பாய். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் முக்கியம். ஆர்மீஸ். Bye bye. Thank you.